வணக்கம் மக்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். இன்னைக்கு வந்து பிரதோஷம். ஸோ, அதனால நான் வந்து சிவபெருமான் கோயில் போயிருந்தேன். ஸோ, திருமழிசையில இருக்கிற பத்தாண்டேஸ்வரர் கோவில் தான் போயிருந்தேன். அதான் நம்ம இன்றொரு தகவல் சுதமா யூடியூப் சேனல்ல இன்னைக்கு அந்த கோவிலை பத்தின வரலாற்று தகவலும், அந்த கோவில் உண்டானது காரணம் என்ன, அதை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் இன்னைக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். சரி, அது இல்லாம நம்ம இது வரைக்கும் நிறைய பரிகார இது பதிகம் போடுறோம், பணம் சேர்க்கறதுக்கு உண்டான பரிகாரம் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ தினம் ஒரு திருத்தலம் அப்படின்னு ஒன்று போடலான்னு நினச்சேன். ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கே பிரதோஷங்கிறனால இது போயிருந்தேன். ரொம்ப அழகா அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒத்தாண்டேஸ்வரர், அதாவது குளிர்ந்த நாயகி சமேத ஒத்தாண்டேஸ்வரர் டெம்பிள், அதாவது திருமாலிசையில் இருக்கு. நம்ம வந்து இப்போ பூந்தமல்லியிலேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா, பூந்தமல்லியிலேருந்து திருவள்ளூர் போகிற வழியிலே, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வரும். பூந்தமல்லி அடுத்த ஸ்டாப்பே திருமாலிசை தான். இது வந்து ஒரு 11ஆம் நூற்றாண்டு, 10லேருந்து 11ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோவில் சொல்லிட்டு வரலாறு கல்வெட்டு சொல்லுது. ரொம்ப பழமை வாய்ந்த திருத்தலம். இந்த கோவிலுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த பிரகாரம் எல்லாம் பாருங்களேன். அந்த கோபுரம் அதாவது இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது வந்து குடமுழுக்கெல்லாம் பண்ணி, அதாவது கோவில் ரொம்ப இதுவா இருந்தது. நல்லா சீரமைச்சு பார்க்கவே ரொம்ப அற்புதமா அந்த கோவில் கோபுரம் எல்லாம் பாருங்களேன். இன்னைக்கெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி நீங்க இந்த கோவிலுக்கு எப்போ வந்தாலுங்க, நீங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க, அவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கே ஆச்சரியம், கோவில் வந்து இந்த அளவுக்கு எப்படி மெயின்டைன் பண்றாங்க. நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன், பெரிய பெரிய கோயில்லாம் கூட போயிருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு நான் மெயின்டெனன்ஸ் பார்த்தது இல்லை. ஆனா இந்த கோயில் நான் எப்போ போனாலும் கிளீனாக தான் இருக்கும். இதோட வரலாறு பார்த்துருவோம். அதாவது கரிகார் பெருவளத்தான்றது என்ன பண்ணாருன்னா, இந்த திருமாலிசைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிவத்தலத்தை வந்து தரிசிக்கிறதுக்காக வராரு. அப்ப அவரோட அந்த யானையில வந்து கால் மாட்டி தடுக்குது. அவர் ஏதோ அந்த இடத்துல கொடியா சூழ்ந்திருக்கும். அவர் லிங்கம் கண்ணுக்கு தெரியாது. என்ன கொடியா சூழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, வாள் எடுத்து அந்த கொடியை வெட்டுவாரு. அப்படி வெட்டும்போது பாத்தீங்கன்னா அந்த லிங்கத்துல நல்லா அடிபடும். லிங்கத்துல அடிபட்டு பாத்தீங்கன்னாக்கா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஐயோ, நம்ம நம்ம லிங்க பெருமான் சிவபெருமானை வந்து நம்ம வெட்டிட்டோமே நினைச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு பிராயசித்தம் தேடிக்கிறதுக்காக அவரோட கையே அவர் வெட்டிக்குவாரு. அவரோட கையை வெட்டிக்கிறதுனால வந்து என்ன பண்ணாரு, உடனே வந்து மன்னனுக்கு அருள் பாலிக்கிறாரு. உடனடியா ரிஷப வாகனத்துல அம்பாலும் சிவபெருமானும் வந்து அவருக்கு அந்த ஒத்த கையை வந்து திரும்பவும் உடல்ல பொருத்திடுறாங்க. இந்த கோவில் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒத்தாண்டேஸ்வரர்னு ஒண்ணு இருக்கும். மூலஸ்தானத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா கை தந்த பிரான் அப்படியும் இருக்கும். அப்புறம் மனோபலேகேஸ்வரர் அப்படியும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கை தந்த பிரான்னா அவருக்கு அந்த வெட்டப்பட்ட கையை திரும்ப தராங்க. திரும்பி தந்து அவருக்கு அருள் பாலிக்கிறாங்க. அதுக்கு காரணமானது பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனம். ரிஷபத்தில் உடனே வர்றாரு அவர். அது தப்பு அவர் உணர்ந்த ஐயோ, மன்னன் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டாருன்னு அந்த ரிஷப வாகனத்தை உடனே வந்ததுனால இந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கும் சிவனுக்கும் நடுவுல நந்தி எம்பெருமான் இருப்பார். ஏன்னா அவரோட உதவினால்தான் அவர் உடனே வந்து அந்த மன்னனை காத்ததா ஒரு வரலாறு. இது வந்து அந்த சோமஸ்கந்தர் தனியா ஒண்ணு இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னாக்கா இருக்கும். இந்த கதையைத்தான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்பாங்க. சிவபெருமான் மூலவருக்கு உள்ள போறோம் பாத்தீங்களா, மேல சிலை செஞ்சிருக்காங்க பாருங்க. அந்த யானை, அந்த வெட்டுப்பட்டது, இந்த அவர் வாளால வெட்டுப்பட்டது வந்து இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த லிங்கத்துக்கு பின்பக்கமா இருக்குன்னு சொல்லி அந்த அங்க இது செஞ்ச பூசாரி கிட்ட கேட்டதுக்கு சொன்னாரு. இது வந்து நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியாதுங்க, ஆனா அதோட வெட்டுப்பட்ட தலம் இன்னமும் இருக்கு, ரத்தப்பட்ட தலமும் அப்படியே இருக்குன்னு சொல்லி அந்த பூஜாரி சொல்றாரு. இன்னொரு காரணமும் இருக்கு. சிவபெருமானோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வந்து எல்லாரும் ஒரு இடத்துல கூடினால இடம் தாங்காம ஒரு பக்கமா மேடு ஏறிடும். அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப வந்து அவர் என்ன பண்ணுவாரு, அகத்தியரை மட்டும் நீங்க தெற்கு பக்கமா போயிட்டு அதை சமநிலைப்படுத்துங்கன்னாரு. அதனால அவரு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, அவரால் வந்து அந்த கல்யாணத்தை காண முடியாது. அப்போ ஒரு வரம் கேட்பாரு. நான் எப்பெல்லாம் எனக்கு வந்து நீங்க எல்லாரும் பார்த்தீங்களே, நான் மட்டும் எப்படி சிவபெருமான் உங்களோட கல்யாணத்து கோலத்தை பார்க்காம இருக்கிறேனே அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒரு வரம் கொடுக்குறாரு. நீ என்னைக்கு எப்பெல்லாம் என்ன நீ எந்த சிவலிங்கத்துல எந்த கோயில்ல போய் என்ன வழிபட்டாலும் அங்க நீ விருப்பப்பட்டனா நான் உனக்கு கல்யாண கோலத்துல காட்சி தருவாங்கிறாரு. அப்படிதான் அவருக்கு முதல்ல எங்க அவர் காட்சி கொடுத்தாருன்னா, திருவேற்காடு பக்கத்துல வேதபுரீஸ்வரர் கோயில். அதுக்கும் நான் போயிருக்கேன். அதை நான் தனி இதுவா பண்றேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு அங்கதான் காட்சி கொடுப்பாரு சிவபெருமான். அத அவரு இது அவரு சீடர்களா சொன்னதுனால என்ன பண்ணாருன்னா, சீடர்கள் எங்களுக்கும் அந்த காட்சி வேணும்னு சொன்னதுனால அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து இங்க இந்த அழிஞ்சல் மரம், இந்த இடம் வந்து திருமாலிசைன்னு எப்படி பேர் வந்ததுன்னா, அவர் வர வழியில இந்த வந்து அழிஞ்சல் மரங்கள் இருந்த இடத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு அவங்களுக்கு வந்து அந்த
கேட்டார். எங்களோட சீடர்களும் இதுக்கு வேணும் கேட்குறாங்கன்னு சொன்னதுனால அவங்க சீடருக்கும் அவர் காட்சி கொடுப்பாரு. அந்த இடம் தான் அழிஞ்சல் மரம்ன்றால அழிசல் காடுன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த இடத்துல இறைவன் வீட்டு இருந்ததுனால அந்த இடத்துல திருன்னு சேர்ந்து திருமாழிசைன்னு பேர் வந்ததா ஒரு வரலாறு இருக்கு. இது மட்டும் இல்லாம முக்கியமா என்னன்னா, அந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு போட்டோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அதாவது உமாமகேஸ்வராக காட்சி கொடுப்பார். அதாவது லிங்கமும் பின்னாடி இருக்கிற அம்பாளும் ஈசனும் உருவ வடிவத்துல நாம எங்க தரிசனம் பண்ணாலும் நம்மளோட பாவங்கள்லாம் முழுசா விலகுங்கிறது ஐதீகம். அதனால அது வந்து வேதபுரீஸ்வரர் கோயிலையும் அப்படிதான் இருக்கும், இந்த ஸ்தலத்துலயும் அப்படிதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு நல்லாவே பார்த்தேன். இது பாருங்க, இது வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். என்ட்ரன்ஸ் அந்த கோபுரத்துல வந்தோம்னா இதுதான். அந்த உள்ள நுழைஞ்சாலே ஃபர்ஸ்ட் போடும்போது நான் லெஃப்ட்ல வந்து பிரசன்ன விநாயகர் போட்டிருப்பேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரசன்ன விநாயகர் முடிச்சுட்டு உள்ள வரும்போது நேரா சிவன் கோயிலுக்கு போகும்போதே அந்த இடத்துல மேல சிற்ப வடிவத்துல இது போட்டிருப்பாங்க. இந்த பாருங்க எவ்வளவு இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க, சடனா மழை. இதுதான் வந்து விநாயகர். இது வந்து என்ன சொல்றதுனாக்கா ராஜ விநாயகர்னு சொல்றாங்க. இது கோபுரம். இந்த இடத்துல வந்து இது வந்து சிவபெருமானோட விமானம். இந்த இடத்துல ஒத்தாண்டேஸ்வரோட விமானம் இது. அப்படியே அந்த சைடில் வந்து அம்பாலோட விமானம், குளிர்ந்த நாயகின்னு சொல்லிட்டு. ஏன் அம்பாளு குளிர்ந்த நாயகின்னு பேர் வருதுன்னா, அந்த மன்னனுக்கு வந்து அம்பாள் வந்து அடியாரோட கதைகளும் சிவனனோட அருளையும் சொல்லி அந்த மன்னனை குளிர்விச்சதால இந்த தாய்க்கு வந்து குளிர்வித்த நாயகி, அதுவே காலப்போக்கில் மருவி குளிர்ந்த நாயகின்னு மாறிடுச்சு. இதை பாருங்க, கோபுரம்லாம் எவ்வளவு பர்ஃபெக்டா, அதாவது நீங்க எவ்வளவு கோயில் பார்த்தாலும் பெரிய பெரிய கோபுரமா கூட வரும், ஆனா சிற்ப வேலைப்பாடுகள் கம்மியா இருக்கும். ஆனா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த எவ்வளவு சிற்பங்கள் பாருங்க, அப்படியே நுனி 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 நுணுக்கி 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 செதுக்கி இருப்பாங்க பாருங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல கோபுரத்தையும் சிவபெருமானோட விமானத்தையும் எவ்வளவு அழகா பார்க்க முடியுது பாருங்க. இப்படி ஒரு தரிசனம் இந்த கோயில் நீங்க வந்தீங்கன்னா வாங்க. அதாவது நாம இருக்கிற இடமே, நம்ம இப்ப நாங்கெல்லாம் பூந்தமல்லியில இருக்கோம்னா நாங்க ஏதோ ஒரு வகையில புண்ணியம் பண்ணிருக்கோம். ஏன் தெரியுமா? இங்க சுத்தி இருக்கிற எல்லா கோயிலுமே 1000 வருஷத்துக்கும் அதுக்கும் தாண்டி 2000 வருஷத்துக்கும் பழமை வாய்ந்த கோயில்கள். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அகத்தியர் காலடி மண்பட்டிருக்கு. திருமாலிசை ஆழ்வார், அங்க பெரிய பெருமாள் கோயில். திருமாலிசைனாவே திருமாலிசை ஆழ்வார் தான். ஸோ பெருமாள் கோயில் அவ்வளோ ஃபேமஸ். ஸோ பக்கத்துல திருமாலிசை ஆழ்வார் இருக்கு. அப்புறம் ஜெகநாத பெருமாள் டெம்பிள் இருக்கு. இந்த சைடில் பூந்தமல்லி பக்கம் வந்தீங்கன்னா மாங்காடு வெள்ளீஸ்வரர் பரிகார ஸ்தலம், அங்காரக பரிகார ஸ்தலம், பூந்தமல்லி வைத்தியநாத சுவாமி டெம்பிள் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருக்கச்சி நம்பிக்காக 3 பெருமாளும் ஒரு சேர காட்சி அளித்த திருக்கச்சி நம்பிகள் சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோயில். அப்படி ஸோ இந்த இடத்துல சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே பழங்காலத்து திருக்கோயில்கள். அது மட்டும் இல்லாம பல பேர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்கு. அதாவது வேதபுரீஸ்வரர் பக்கத்துல இருக்கிற அந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா, வேதபுரீஸ்வரர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களும் ரொம்ப முதன்மையானதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். இது பாருங்க, நாங்க வந்து இன்னைக்கு பிரதோஷம் 4 மணி 4:30க்கு போயிட்டோம். ஸோ இது திருக்குளம். அப்படியே திருக்குளத்தை பார்த்த மாதிரி இருப்பாரு. அதாவது கோபுரம் தெற்க பார்த்த மாதிரி இருக்கும், மூலவர் வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருக்குவாரு. அதாவது கிழக்க பார்த்த மாதிரி இருக்கிற லிங்கமும் பின்னாடி உமா மகேஷும் சேர்த்து தரிசிக்கும் போது நமக்கு அப்படி ஒரு பாவ மோச்சனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, இதுவும் அப்படிதான், வேதபுரீஸ்வரர் கோயிலும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும் வேதபுரீஸ்வரர் கோயில். அதுவும் நான் ஒரு தடவை வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். அதுவும் இதே மாதிரி லிங்கத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அம்பாள், சிவனும் அம்பாளும் ஒரு சேர காட்சி அளிப்பிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோயில் அந்த திருநெற்றுப்பதிகம் அழகா போட்டிருக்காங்க. அதாவது மந்திரமாவது நீருன்னு சொல்லிட்டு எவ்வளவு சூப்பரா அந்த ஒரு பாடு வந்து திருஞான சம்பந்தர் அருளியிருப்பாரு. மந்திரமாவது நீரு வானவர் மேலது. அதே மாதிரி திருஞான சம்பந்தர் அருளி செய்த கோளறு திருப்பதிகம். கோளறு திருப்பதிகம் எல்லாருக்கும் தெரியும். நவகோள்கள் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த கோளறு திருப்பதிகம் பாடினாவே எந்த கோளும் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஸோ அவங்க எந்தெந்த சாமி நம்ம விருப்பப்படுறோமோ அந்த சாமி கும்பிடுங்க. இதுதான் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா லிங்கம். பின்னாடி உமா மகேஸ்வரர் இருக்கார, பக்கத்தில் அந்த ஒரு கதையோட இருக்கும். ஸோ இந்த கோவிலுக்கு வாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா நம்ம சேனல் நல்லா போய்கிட்டு இருக்கு, நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எதாவது தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.